Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி அண்ணா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் ஷார்ட் வீடியோ ஃபார் சாலிட் ஸ்டேட். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்க போது சாலிட் ஸ்டேட்டில் என்ன இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும்தான் பார்க்க போகிறோம். சின்ன ரிவிஷன் அண்ட் சின்ஸ் உங்களுக்கு சிபிஎஸ்சி போர்டு எடுத்தாலுமே ஃபுல்லாக எம்சிக்யூவாக மாற்றுறதுனால இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு விஷயமே உங்களுக்கு ஒரு கொஷனாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரியா? ஸோ கம்ப்ளீட்டாக ரிவிஷன் டெரிவேஷன்ஸ் எதுவுமே பார்க்க மாட்டோம். டைரெக்டாக எந்த ஞாபகம் வச்சுக்கணுமோ டு த பாயிண்ட் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த செஷன் இருக்க போகுது. சரியா? ஸோ இந்த செஷனில் இருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட். முடிஞ்சதுக்கு 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீடியோ முடிக்க பார்க்குறது. சரியா? அண்ட் இன்னொரு விஷயம், யாராச்சும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அதுவும் தாண்டி உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தான் தேவைப்படுது. என் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், இந்த ஒன் ஷாட் வீடியோவோட நோட்ஸ் தான் வேணும் அப்படின்னாக்கா டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராமில் கான்செப்ட் கேப்சூல்னு போட்டாலே நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் ஒரு வேளை இப்போ நம்ம பார்க்குற விஷயத்தெலாம் நம்ம தர்பார் பேட்ச்சில் டீட்டெயில்டாக வந்து எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். காம்படேட்டிவ் லெவலில் ஜெய் அட்வான்ஸ் லெவலில் நீட் அண்ட் ஜெய் அட்வான்ஸ் லெவலில் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த பேட்சை சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேருங்க. சரியா? இப்போ பார்க்குறது ஜஸ்ட் அண்ட் ரிவிஷன் வீடியோ. பட் இதில் இருக்க ஒரு விஷயமே பேட்சில் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஆல்சோ நான் யூடியூப்லேயும் யூடியூப்பில் ஒன்றும் சாலிட் ஸ்டேட் போடல. பட் சீக்கிரமாக யூடியூப்பில் சாலிட் ஸ்டேட் சீக்கிரமாக போடுறேன். டோன்ட் வரி அபவுட் இட். இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு சேரணுன்னாக்க என்னோடய நம்பர் வந்து 7010957383. ஸோ இந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இல்லாட்டி நான் டிஸ்கிரிப்ஷனும் லிங்க் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ ஜஸ்ட் 3 rupees per டேயில் உங்களுக்கு உங்களோட மெடிக்கல் காலேஜ், ட்ரீம், ஐஐடி, என்ஐடியில் நான் உங்களுக்கு வாங்க ஹெல்ப் பண்ணுவேன். ஜஸ்ட் என்னை நம்பி சேருங்க. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சாலிட் ஸ்டேட்டில் முதல்ல வந்தோடனே கிறிஸ்டலைன் அமார்ஃபஸ் சாலிட். இது ஆக்சுவலாக நீங்கள் லாஸ்ட் இயரே படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன ரிவிஷன். கிறிஸ்டலைன் சாலிட்க்கும் அமார்ஃபஸ் சாலிட்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. கிறிஸ்டலைன் சாலிட் ஒன்றும் இல்லை. யாரெல்லாம் அது பேரில் இருக்க மாதிரி கிறிஸ்டல் பார்க்குறதுக்கு எப்போவுமே ரெகுலராக இருக்க மாதிரி இருக்கும். கரெக்டாக? அப்போ கிறிஸ்டலைன் சாலிடில் ஷேப் வந்து ரெகுலராக இருக்கும். ஆனால் அமார்ஃபஸ் சாலிடில் ஷேப் வந்து இர்ரெகுலராக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளே எடுத்துக்கலாம். கிளேயோட ஷேப் வந்து இர்ரெகுலர். நம்ம எப்படி வைக்கிறோமோ அந்த கிளே வந்து அந்த மாதிரி மாறிடும். ஸோ அதை வந்து இர்ரெகுலர் ஷேப்பு சொல்லுவோம். அதே ஒரு ஹார்ட் மெட்டல் எடுத்துக்கிறோம், மெட்டல் பீஸ் எடுத்துக்கலாம். அது வந்து எவ்வளோ ஹார்டாக இருக்கும். ஸோ அது வந்து என்னது? கிறிஸ்டலைன். கரெக்டாக? அடுத்து பார்த்தோம்னாக்கா அதுக்கு வந்து ஷார்ப் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். ஏன் ஷார்ப் மெல்ட்டிங் பாயிண்ட்டாக இருக்குன்ற டீட்டெயிலும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் இங்கே டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கோ. ஒன்றும் இல்லை. ஷார்ப் மெல்ட்டிங் பாயிண்ட் ஏன் இருக்குன்னா ரெகுலர் ஷேப்பாக இருக்குது. ஓகே, ரெகுலர் ஷேப்பாக இருக்குன்னா என்ன விஷயம்னா அப்படின்னு கேட்டாக்கா பாண்டிங்ஸ்லாம் ரெகுலராக இருக்கும். கரெக்டாக? இப்போ இந்த மாதிரி ஒரு பாண்ட் இருக்குனாக்கா எல்லாமே இதே மாதிரி ப்ராப்பராக இதே மாதிரி பாண்டில் அட்டாச்சாக இருக்கும். ஸோ இப்படி அட்டாச்சாக இருக்கனால உங்களுக்கு ஹீட் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். பாண்ட் மூலமாக ஈஸியாக வந்து ஹீட் வந்து இப்போ ஒரு பைப் கனெக்ஷன் கொடுக்குறீங்க. எல்லாம் பைப் கனெக்ஷனும் சிஸ்டமேட்டிக்காக கொடுத்தா உங்களுக்கு அதில் தண்ணி கரெக்டாக ஓடும். கரெக்டாக மாற்றி கொடுத்தா தண்ணி கரெக்டாக ஓடாது. அதனால தான் வந்து இந்த இடத்துல என்ன இருக்குது, மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ஷார்ப்பாக இருக்குது. ஓகே, ஏன்னா ஹீட் வந்து ஈக்குவலாக எல்லா பாண்டும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ சீக்கிரமாக வந்து ஷார்ப் மெல்ட்டிங் பாயிண்ட்டில் நமக்கு கிடச்சிடும். ரேஞ்ச் ஆஃப் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். அமார்ஃபஸ் சாலிட்க்கு பார்த்தா ரேஞ்ச் ஆஃப் மெல்ட்டிங் பாயிண்ட் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஹீட் ஆகாது. ஓகே, மெல்ட் ஆகாது. ஸோ கொஞ்சம் ரேஞ்சில் தான் இது வந்து மெல்ட் ஆகும். டெஃபினெட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இங்கே நோ டெஃபினெட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். ஓகே, எப்படி மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும் அந்த மாதிரி வந்து இப்போ சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுது. ஓகே, லிக்விட்லேருந்து சாலிடாக மாறுறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டெஃபினெட் ஹீட் இருக்கும். ஆப்வியஸாக இங்கே நாட் டெஃபினெட். ஐசோட்ரோபிக் இது என்னென்னு சொல்கிறேன். அடுத்த பாயிண்ட் படிங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு இது பார்த்துருவோம். ஐசோட்ரோபிக்னா என்னென்னாக்கா அமார்ஃபஸ் சாலிட் ஐசோட்ரோபிக் அப்படின்னு ஒன்றும் இல்லை. இப்போ அமார்ஃபஸ் சாலிடில் நான் எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், ஜெட் டைரக்ஷன். அமார்ஃபஸ் சாலிடில் எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், ஜெட் டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் மூவ் பண்ணாலும் அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்கும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை யாரெல்லாம் மெல்ட்டிங் பாயிண்ட்டு, பாய்லிங் பாயிண்ட்டு, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இதெல்லாம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லும். நான் எந்த டைரக்ஷனில் போனாலும் ஒரே ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அமார்ஃபஸ் சாலிடுக்கு. ஓகே, ஆனால் கிறிஸ்டலைன் சாலிடில் அப்படி இருக்காது. கிறிஸ்டலைனில் எக்ஸ் டைரக்ஷனில் போனால் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஒய் டைரக்ஷனில் போனால் அதே மெல்ட்டிங் பாயிண்ட் வேறு மாதிரி காமிக்கும். ஜெட் டைரக்ஷனில் போனால் வேறு மாதிரி காமிக்கும். ஸோ அதனால் இதை வந்து அயன் ஐசோட்ரோபிக் சொல்லுவோம். ஸோ இது கொஞ்சம் நேம் அமார்ஃபஸ் பார்க்க இர்ரெகுலராக இருந்தாலும் ஐசோட்ரோபிக் இன் நேச்சர். எவ்ரி டைரக்ஷன் ஹேஸ் சேம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஆனால் நம்மளோட கிறிஸ்டலைன் சாலிட் பார்த்தோம்னா அன்ஐசோட்ரோபிக். அதோட ஒரு டைரக்ஷனும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வேரி ஆகிட்டே இருக்கும். இது என்னது லாங் ரேஞ்ச் ஆர்டர், ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டர் அப்படின்னா இப்போ கிறிஸ்டலைன் சாலிட் எடுத்தோம்னாக்கா சிஸ்டமேட்டிக்காக ரொம்ப தூரத்துக்கு அரேஞ்சாக இருக்கும். ஸோ அதனால் லாங் ரேஞ்ச் ஆர்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசி பில்டிங் எடுத்துக்கிட்டோம்னாக்கா எல்ஐசி பில்டிங் ரொம்ப டாலாக இருக்குது. இப்போ அதோட பெரிய டால் பில்டிங்ஸ் தான் வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசி பில்டிங் எடுத்தாங்கன்னா அந்த ரூம்ஸ்லாம் பார்த்தோம்னா ரொம்ப டாலாக இருக்குது.
பக்கத்துலேயே ஒரு நார்மல் ஒரு 2 ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட் எடுத்தாக்கா அது முன்னாடி ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இது பார்த்தா ரொம்ப தூரத்துக்கு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் நம்ம கணக்கு தெரியுது, இல்லை கொஞ்சம் கம்மி தூரத்துக்கு தான் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் தெரியுது. அப்போ இதை வந்து லாங் ரேஞ்ச் ஆர்டர் சொல்லுவோம், இதை ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டர் சொல்லுவோம். சின்ஸ் இதுக்கு ரெகுலர் ஷேப் இருக்கனால இதால் ஈஸியாக லாங் ரேஞ்சில் இருக்க முடியும். இதுக்கு இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கனால இதால் ஈஸியாக லாங் ரேஞ்சில் இருக்க முடியாது. சரியா? ஸோ இதெல்லாம் பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலைன் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட். இப்போ இந்த டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, டைப்ஸ் ஆஃப் சாலிட்லேயே பார்த்தோம்னா ஆக்சுவலாக பார்த்தாக்கா மாலிகுலர் சாலிட்னு ஒன்று இருக்குது, அயனிக் சாலிட்னு இருக்குது, மெட்டாலிக் சாலிட்னு இருக்குது, அண்ட் கோவலண்ட் ஆர் நெட்வொர்க் சாலிட் அப்படின்ட்டு இருக்குது. இதில் இருக்க நான் எக்ஸாம்பிள்ஸ் ஒன்றுமே இம்பார்ட்டன்ட், இதில் இருக்க ஒரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா கவனிங்க. மாலிகுலர் சாலிடில் ஆஸ் த நேம் சிக்னிஃபைஸ் மாலிக்யூல்ஸ் நிறைய இன்வால்வ் ஆகிருக்கும். 2 மாலிக்யூல்ஸ் இன்வால்வ் ஆகிருந்தால் வி கால் இட் அஸ் மாலிகுலர் சாலிட். ஓகே, மாலிகுலர் சாலிட்லையுமே 3 இம்பார்ட்டன்ட் டைப் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா 2 டைப் தான், நான் போலார் அண்ட் போலார். ஓகே, பட் போலார்லேயே இன்னொரு ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் போலார் பாண்ட் இருக்கும், அது வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்லுவோம். சரியா? மாலிகுலர் சாலிடில் 2 டைப் தான், நான் போலார், போலார். பட் போலார்லேயுமே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது, ஹைட்ரஜன் பாண்டிங். இதுவும் போலார் தான். ஸோ இந்த 3 கேஸ், ஏன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் போலார், ஏன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு தனி கேஸாகவே நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ நான் போலாரில் என்ன மாதிரி ஃபோர்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்டியூஸ்டு டைபோல் இருக்கும். இன்டியூஸ் டைபோல்னாக்கா ஆக்சுவல் டைபோல்னா என்னென்னு தெரியும் உங்களுக்கு. இஃப் டைபோல் மொமெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 we call it as ஆக்சுவல் டைபோல். கரெக்டாக? ஸோ டைபோல் மொமெண்ட் இங்கே வந்து 0வாக இருக்கும். ஓகே, அதனால் டைபோலே இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை, இன்டியூஸ் ஆகும். டைபோல் 2 மாலிகுல்னால இன்டியூஸ் ஆகும். இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும்னா கெமிக்கல் பாண்டிங் சாப்டர் போகணும். இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன ஃபோர்ஸ் இருக்கும் நான் போலாரில் கேட்டால் ஐடிபி, இன்டியூஸ் டைபோல். ஆப்வியஸாக போலார் மாலிகுல் என்ன கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும், 2 மாலிகுல் நடுவில் டைபோல் ஃபோர்ஸ் இருக்கும். ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குன்னா அதுவும் ஒரு ஆக்சுவலாக போலார் தான், பட் அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். சரியா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் போலாரில் பார்த்தோம்னா நமக்கே தெரியும், BeCl2 கெமிக்கல் பாண்டிங் சாப்டர் ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்படி தெரியலனா ஜஸ்ட் நான் இப்போ கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்கான் ஒரு ஸ்பெஷல் கேஸ், இது வந்து மாலிகுலே கிடையாது, ஒரே ஒரு ஆட்டம் தான். இருந்தாலும் கூட நம்ம ஏன் மாலிகுலர் நான் போலாரில் படிக்கிறோம்னா இந்த ஆட்டம் வந்து நான் போலார் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்க ஒரு ஆட்டம். ஸோ அதனால் வந்து நம்ம மாலிகுலர் சாலிடில் இந்த ஆட்டமாக படிக்கிறோம். சரியா? CCl4, BF3, BeCl2 இதெல்லாமே வந்து நான் போலார் மாலிகுலர் சாலிட். ஓகே, ஜென்ரலாகவே கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ டெப்த்தாக கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருவாங்க, இது என்ன கைண்ட் ஆஃப் சாலிட் கேட்டுருவாங்க. இது போலாரா நான் போலாரான்னு கூட கேட்க மாட்டாங்க. மாலிகுலரா, அயோனிக்கா, கோவலண்டா என்னன்னு கேட்பாங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ ஜஸ்ட் இந்த கேட்டகரிலாம் வந்துச்சுனாக்கா மாலிகுலர் சாலிடில் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆகுது போதும். பாருங்கள், H2O, NS3 மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆகுதுல்ல. ஸோ அதனால இது மாலிகுலர் சாலிட். 2 மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆகுறதுனால மாலிகுலர் சாலிட் வருது. சரியா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இதோட நேச்சர் எப்படி இருக்கும்னா எல்லாமே சாஃப்ட்டாக இருக்கும், ஆனால் இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறது மட்டும் ஹார்டாக இருக்கும். ஏன்? ஆப்வியஸ்லி ஹைட்ரஜன் பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அண்ட் மாலிகுலர் சாலிட் எப்போவுமே இன்சுலேட்டர்ஸாக தான் இருக்கும். சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலிகுலர் சாலிட் டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி ஆஸ் வெல் அஸ் இதுக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரி, இது வந்து மாலிகுலர் சாலிட். அடுத்த கைண்ட் ஆஃப் சாலிட் என்னென்னு பார்த்தா அயோனிக் சாலிட். இது எல்லாமே உங்கள் 11th போர்ஷன். நான் சும்மா உங்களுக்கு வந்து ரிவிஷன் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். சரியா? அயோனிக் சாலிடில் ஆப்வியஸாக யார் இருப்பா? அயோன்ஸ் இருப்பாங்க, கேட்டியோன்ஸ் அண்ட் ஆனியோன்ஸாக இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 2 பேருக்கும் நடுவில் என்ன ஃபோர்ஸ் இருக்கோ ஆப்வியஸாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் கேட்டால் NaCl, MgO, ZnS இதெல்லாம் இந்த அயோனிக் சாலிட். ஏன்னா Na+Cl-, Mg2+O2-, Zn2+ZS2- எல்லாமே வந்து ஆனியோன்ஸ் அண்ட் கேட்டியோன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அதனால் we call it as அயோனிக் சாலிட். அண்ட் அயோனிக் சாலிட் எப்போவுமே ஹார்ட் அண்ட் பிரிட்டிலாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க உப்புலாம் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் NaCl தானே சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் ஹார்ட் அண்ட் பிரிட்டிலாக இருக்கும். சரியா? அதே மாதிரி அவங்க வீட்டில் இருக்க உப்பே ஒரு நல்ல எக்ஸாம்பிள். உப்பை வந்து ஆக்சுவலாக பார்த்தா எர்த்திங் பண்ணிவிட்டு உப்பு கொட்டி வச்சுருவாங்க ஃபுல்லாக. உப்பை சாலிட் ராக் சால்ட்டை கொட்டி வச்சுருவாங்க. ஏன்னாக்கா அப்போ தான் வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அர்த்தி அடிக்காது, அதாவது இன்சுலேட்டிங் டுவர்ட்ஸ் என்னது நம்மளோட கரண்ட். பட் அதே உப்பை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கரைச்சிட்டு இஃப் we can also use it as electrolyte. கரெக்டாக? அப்போ உப்பு பாருங்கள் சாலிடாக இருக்கப்போ எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணல, ஆனால் இன்சுலேட்டர் அது எலக்ட்ரிசிட்டியை இன்சுலேட் பண்ணுது. ஆனால் அதே உப்பு மெல்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு கண்டக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி அயோனிக் சாலிடுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கும். சாலிடாக இருந்துச்சுனாக்கா இன்சுலேட்டர், அண்ட் மால்டனாக இருந்துச்சுனாக்கா கண்டக்டர். ஓகே, அண்ட் ஆப்வியஸாக உப்பை வந்து ஹீட் பண்ணால் ரொம்ப
நல்ல ஹீட் வந்து நம்ம உப்பை வந்து இது பண்ண முடியும். ஸோ இதுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட்டும் வந்து ரொம்ப அதிகம். சரியா? அதுக்கப்புறம் மெட்டாலிக், ஆப்வியஸாக மெட்டாலிக்கில் யாரெல்லாம் வருவா, நம்ம மெட்டல்ஸ் வருவா. மெட்டாலிக் பாண்ட் இருக்கும், அயர்னு, காப்பரு, நம்மளோட கோல்டு, சில்வர், மெக்னீஷியம், இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் எழுவாங்க. மெட்டாலிக் ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும், மெட்டல்ஸ்னால் ஹார்ட், மெலபிள் அண்ட் டெக்டைலாக இருக்கும். அண்ட் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் ஆஸ் வெல் அஸ் எலக்ட்ரிசிட்டி. எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஏன்னா அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கிறனால நமக்கு கண்டக்ட் ஆகும். இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு கேட்டதாக இருக்கும், பட் இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நியூவாக இருக்கும். கோவலண்ட் ஆஃப் நெட்வொர்க். கோவலண்ட்டாக நீங்கள் நினைக்கிற மாதிரி கோவலண்ட் பாண்டை பற்றி பேச, இது நேமே வந்து கோவலண்ட் தான். ஓகே, ரெண்டு ஸ்ட்ரக்சருக்கு நடுவில், ரெண்டு எலிமெண்ட் ஆட்டம்க்கு நடுவில், ஆக்சுவலாக இதில் வந்து ஆட்டம்ஸ் இன்வால்வ் ஆகும். ஓகே, ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு நடுவில் வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம், அதுதான் வந்து கோவலண்ட் ஆஃப் நெட்வொர்க். ஓகே, இதில் ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இதை தாண்டி எந்த எக்ஸாம்பிளுமே கேட்க மாட்டாங்க. ஓகே, ஐ ஆம் டேம் ஷூர் அபவுட் இட். ஓகே, SiO2 என்ன எண் கொடுத்தாலும், N 1 2 3 4 5 6 என்ன கொடுத்தாலும் சரி, அது வந்து கோவலண்ட் ஆஃப் நெட்வொர்க் கேரக்டரில் வந்துடும். சிலிக்கான் கார்பைட், அலுமினியம் நைட்ரேட், இல்லாட்டி கார்பன் அஸ் டைமண்ட், கார்பன் அஸ் கிராஃபைட், இது எல்லாமே வந்து நெட்வொர்க் சாலிட் அப்படின்னு. நெட்வொர்க் சாலிட்னா அது பார்க்கறதுக்கு நெட்வொர்க் மாதிரி இருக்கும். பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும், டைமண்ட் வந்து ஒரே ஒரு ஆட்டம் வச்சு சொல்ல மாட்டோம். கரெக்டாக நிறைய ஆட்டம் சேர்ந்தால் தான் டைமண்ட், நிறைய கார்பனோட மாலிகுல் சேர்ந்து தான் கிராஃபைட் கொடுக்கும். அது மாதிரி இது வந்து சிங்கிளாக எக்ஸிஸ்ட் ஆகாது, கூட்டமாக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நெட்வொர்க் சாலிடு தனியாக ஒரு கேட்டகரியாக படிக்கிறோம். சரியா? அண்ட் இதில் பார்த்தோம்னா ஸ்பெஷல் கேஸ் என்னன்னாக்கா, இது எல்லாமே வந்து ஹார்ட் அண்ட் இன்சுலேட்டர். ஆனால் இந்த கிராஃபைட் மட்டும் என்னென்னா சாஃப்டாக இருக்கும் அண்ட் கண்டக்டர். ஏன்னா கிராஃபைட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட்னால கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகும். பட் மீதி இருக்க எந்த இதுலையுமே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது, ஸோ எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் ஆகாது. ஆனால் கிராஃபைட்டில் மட்டும் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகும். சரியா? ஸோ இது வந்து கொஞ்சம் பேசிக்ஸ். இப்போ அடுத்து வந்து பார்த்தோம்னா இப்போ தான் லெசனுக்குள்ளே போகிறோம். யூனிட் செல் லாட்டிஸ்னால் என்ன? யூனிட்ஸ்னால் ஒரு ஸ்மாலஸ்ட் ரிப்பீட்டிங் யூனிட்டை தான் நம்ம வந்து யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஸ்மாலஸ்ட் யூனிட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கோ அதுதான் வந்து யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் கியூபிக் யூனிட் செல் பார்ப்பீங்க, உங்கள் சிலபஸ்லேயே வந்து கியூபிக் யூனிட் செல் மட்டும்தான் இருக்குது. சரியா? ஒரு கியூபாய்ட் ஷேப்பில் இருக்கும் அந்த யூனிட் செல். அதுவே லேட்டிஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, லேட்டிஸ் வந்து எப்படின்னா நிறைய யூனிட் செல்லை வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அது வந்து லேட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசி பில்டிங் எடுத்துப்போம். எல்ஐசி பில்டிங்கில் ஒரு சின்ன ரூம் எடுத்தோம்னா அதுதான் வந்து யூனிட் செல். அதே மாதிரி நிறைய ரூம் சேர்ந்து நமக்கு எல்ஐசி பில்டிங் ஒரு பெரிய பில்டிங்காக தெரியுது. அப்போ அந்த பில்டிங்கை நம்ம லேட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த லேட்டிஸில் நிறைய யூனிட் செல் இருக்கும். சரியா? ஸோ பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூனிட் அண்ட் லேட்டிஸ் செல் இதுதான். அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் கியூபிக் யூனிட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் சிலபஸில் கியூபிக் யூனிட் செல் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ கியூபிக் யூனிட் செல் மட்டும்தான் நீங்கள் படிப்பீங்க டீட்டெயிலாக. மற்றபடி நிறைய டைப் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் உங்கள் சிலபஸில் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் கியூபிக், ரோம்பிக் யூனிட் செல் இருக்குது, ஸ்பெரிக்கல் யூனிட் செல் இருக்குது, நிறைய யூனிட் செல் இருக்குது. பட் உங்கள் சிலபஸில் ஜஸ்ட் வந்து கியூபிக் யூனிட் செல் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது மட்டும் பார்ப்போம். ரெண்டு டைப் இருக்குது, ப்ரிமிட்டிவ், நான் ப்ரிமிட்டிவ். ஓகே, ப்ரிமிட்டிவில் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் மட்டும் இருக்கும். அதில் ஒன்றும் இல்லை, எலக்ட்ரான்ஸ் ஆட்டம்ஸ் எல்லாம் என்ன இருக்கும், 4 கார்னர்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். வேறு எங்கேயுமே எலக்ட்ரான்ஸ் இருக்கா, 4 கார்னர். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து இப்போ நான் உங்களுக்கு நிறைய விஷயத்த வந்து உங்களுக்கு நான் சொல்ல முடியாது ஸ்க்ரீன் ரெக்கார்டரில். ஸோ நான் சொல்கிற டேட்டாஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி பேட்சில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அண்ட் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஃப்ரீயாக யூடியூப்பில் நான் வந்து டீட்டெயிலாக எல்லாத்தையும் எடுத்து போடுவேன். பட் இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், நான் கொடுக்குற டேட்டாஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் நான் உங்களுக்கு அந்த இமேஜினேஷன் கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலாக சொல்கிறதே கஷ்டம். ஓகே, லைக் இன்ஃப்ரண்ட்டில் சொல்கிறதே கஷ்டம். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இமேஜினேஷன் வராது. ஜஸ்ட் நான் கொடுக்குற டேட்டாஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ப்ரிமிட்டிவில் வந்து BCC, பாடி சென்டர் கியூபிக் யூனிட் செல், அண்ட் ஃபேஸ் சென்டர் கியூபிக் யூனிட் செல். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டேட்டா, இந்த காலம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சின்ஸ் உங்களுக்கு இப்போ MCQ தான் இருக்குன்றனால கொஷின்ஸ் கேட்டால் முக்கால்வாசி இந்த காலமை தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் வராது. ஓகே, Z எஃபெக்டிவ்னா என்ன தெரியுமா? இப்போ ஒரு யூனிட் செல் எடுக்கிற, ஒரு கியூபிக் யூனிட் செல் எடுக்கிறனாக்கா அதுக்குள்ளே எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கும் எஃபெக்டிவாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட கார்னரில் வச்சா கார்னரில் ஒரே ஒரு பார்ட், எவ்வளோ பார்ட் இருக்கும், 1/8 பார்ட் மட்டும் தான் உள்ளே இருக்கும். ஓகே, எப்படி 1/8னா அப்படின்ற கேள்விலாம் கேட்காதீங்க. ஏன்னா அதுக்கெலாம் நான் கொஞ்சம் கையில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காட்டணும். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் நான் சொல்கிறத கேளுங்க. ஒரு கார்னரில் எடுத்துகிட்டு போய் வச்சோம்னாக்கா அதில் 1/8. இப்போ ஒரு கேக் வாங்கிட்டு வரேன், நீங்கள் 4 பேர் இருக்கீங்க. ஓகே, ஒரு கேக் வாங்கிட்டு வரேன், நான் 4 பேர் இருக்கீங்க, ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கோங்க சொன்னால் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு எவ்வளோ ஷேர் கிடைக்கும்? ஒரு கேக்கு 4 பிரிச்சிருவீங்க, உங்களுக்கு ஒரு பார்ட் இன் 4 கிடைக்கும். 1/4 பார்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஒரு ஆட்டமை நம்ம கார்னரில் வைக்கும்போது ஒரு யூனிட் செல்குள்ளே, இந்த யூனிட் செல்குள்ளே ஜஸ்ட் அந்த ஆட்டமோட 1/8 பார்ட் தான் அந்த யூனிட் செல்க்கு கிடைக்கும். சரி, அதுதான் வந்து Z எஃபெக்டிவ். ஸோ அந்த மாதிரி நம்ம Z எஃபெக்டிவ் கால்குலேட் பண்ணால் சிம்பிள் கியூபிக்கு ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குது.
ஓகே. அதே பாடி சென்டர் கியூபிக் எடுத்தோம்னா 4 கார்னர் அது பாடிக்குள்ளே ஒரு ஆட்டம் இருக்கும். ஸோ அதுக்கு Z எஃபெக்டிவ் கால்குலேட் பண்ணும்போது 2 வரும். அது ஃபேஸ் சென்டர் கியூபிக் யூனிட்ஸில் பார்த்தா 4 ஆட்டம் இருக்க மாதிரி இருக்கும். சரியா? ஆக்சுவலாக பார்த்தா நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். 4 கார்னரில் 6 ஃபேஸில் இருக்கும். சரியா? மொத்தம் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது கான்டாக்டில்? 8 கார்னரு, 6 ஃபேஸு, மொத்தம் 14 ஆட்டம் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அது அந்த யூனிட் செல்குள்ளே 4 ஆட்டம் தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து Z எஃபெக்டிவ் சொல்லுவோம். சரியா? அதுக்கு அடுத்து வர்றது A அண்ட் Rக்கு நடுவில் டிஸ்டன்ஸ். ஏன்னு என்னன்னாக்கா இந்த கியூபிக் யூனிட் செல் எடுத்தோன்னா இதோட எட்ஜ் டிஸ்டன்ஸ் தான் ஏன்னு சொல்லுவோம். அண்ட் ஒரு ஆட்டமோட ரேடியஸை வந்து ஆறுன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்த்தா எட்ஜ் டிஸ்டன்ஸ்க்கும் ஆருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா இதுக்கு A = 2R, இதுக்கு 4R = A√3, இதுக்கு பார்த்தா 4R = A√2. சரியா? ஸோ எப்படி நான் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுனாக்கா ஜென்ரலாக ஒரு கியூபிக் யூனிட்ஸாக எடுத்தோம்னா பாடி டயக்னலோட டிஸ்டன்ஸ் பார்த்தாக்கா A√3 இருக்கும், √3 டைம்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ √3ன்னு வந்தால் அது பாடி சென்டருக்கு வரும், ஃபேஸ் சென்டர்னா √2 வரும். ஸோ சும்மா ஷார்ட் ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிலேஷன்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நியூமரிக்கல்ஸ் கேட்பாங்க. A கொடுத்துருவாங்க, R கேட்பாங்க, R கொடுத்துருவாங்க, A கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணுற மாதிரி வரும். சரியா? அடுத்து வந்து கோஆர்டினேஷன் நம்பர்னால் இப்போ ஒரு ஆட்டம் எடுத்தோன்னா அது எத்தனை ஆட்டம்ஸை வந்து நம்மளுக்கு தொடும். இப்போ என்னை சுற்றி ஒரு 8 பேர் இருக்கீங்க, 8 பேருமே நான் தொட்டுட்ருக்கீங்க. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு கேட்டால் 8ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஆட்டமை எத்தனை ஆட்டம்ஸ் தொடுதுங்கிறது ஆக்சுவலாக கோஆர்டினேஷன் நம்பர். சிம்பிள் கியூபிக்கில் எடுத்தால் 6 இருக்கும். பாடி சென்டரில் எடுத்தால் ஒரு ஆட்டம் 8 ஆட்டம் தொடும். ஃபேஸ் சென்டரில் எடுத்தால் ஒரு ஆட்டமாக 12 ஆட்டம் தொடும். ஸோ இதுதான் வந்து கோஆர்டினேஷன் நம்பர் சொல்லுவோம். அதுக்கடுத்து பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஃபார்ம்லலாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அந்த ஃபார்முலா காமிக்கிறேன். இப்போதைக்கு சிம்பிள் கியூபிக்கு 52.4. இந்த வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடி சென்டராக இருந்தால் பேக்கிங் ஃப்ராக்ஷன் 68, ஃபேஸ் சென்டராக இருந்தால் 74. வாய்ஸ் ரேஷியோ பார்த்தோம்னா வாய்ஸ் ரேஷியோன்னு சொல்லிட்டேன், சிவில் இன்ஜினியரிங்கில் வாய்ஸ் ரேஷியோன்னு ஒரு டேர்ம் வரும். ஓகே. ஸோ வாய்டோட பர்சன்ட் ஆப்வியஸாக பேக்கிங் ஃப்ராக்ஷன் எவ்வளோனா 100 மைனஸ் பண்ணிட்டா வாய்ட் கிடச்சிரும். 68னா 100 மைனஸ் பண்ணால் வாய்ட் கிடச்சிரும். 74னா 100 மைனஸ் பண்ணால் வாய்ட் கிடச்சிரும். சரியா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைப். அடுத்து வந்து கிறிஸ்டல் சிஸ்டம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கிறிஸ்டல் சிஸ்டமுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது. அந்த ரெண்டுத்தையும் படிச்சிங்கன்னா இதை தாண்டி எதுவுமே உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இன்டர் ஆக்சியல் டிஸ்டன்ஸை வந்து ABCன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வரைகிறோம் அப்படின்னாக்கா இந்த டிஸ்டன்ஸ் A, இந்த டிஸ்டன்ஸ் B, உள்ளே போகிற டிஸ்டன்ஸ் D, அந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து நமக்கு ஆக்சியல் டிஸ்டன்ஸ். ஆல்ஃபா பீட்டா காமானா என்னன்னாக்கா எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸும் Z ஆக்சிஸும் எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது, ஒய் ஆக்சிஸும் Z ஆக்சிஸும் எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது, அதுதான் வந்து ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லுவோம். சரியா? சிம்பிளாக அது வந்து ஆங்கிள். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இப்போ எல்லாமே 90 டிகிரி இருந்தால் ஒரு கியூபாய்டு வரும், இல்லை வேறு ஆங்கிள் இருந்தால் அது ஒரு ஹெக்ஸாகனாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து கிறிஸ்டல் சிஸ்டம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு சிலபஸ் வந்து வெறும் கியூபிக் மட்டும்தான் இருக்குன்ட்டு. மொத்தம் அந்த மாதிரி 7 கிறிஸ்டல் சிஸ்டம் இருக்குது. ஓகே. கியூபிக் தாண்டி ஒன்று வந்து கியூபிக்கு, இன்னொன்று ராம்பஹைட்ரல், டெட்ராஹைட்ரல், ஹெக்ஸாகோனல், ஆர்த்தோராம்பிக், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக், இந்த மாதிரி இத்தனை கிறிஸ்டல் சிஸ்டம் இருக்குது. பட் உங்கள் சிலபஸை நீங்கள் படிக்கிறது என்னன்னாக்கா வெறும் கியூபிக் மட்டும்தான் படிக்கிறீங்க. ஓகே. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன டேர்ம்ஸாக இருக்குன்னு பார்ப்போம். கிறிஸ்டல் சிஸ்டம் இருக்குது, இங்கே நேம் இருக்குது, கியூபிக், ரோம்பஹைட்ரல், டெட்ராகோனல், ஹெக்ஸாகோனல், ஆர்த்தோரோம்பிக், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக் அப்படின்ட்டு இத்தனை சிஸ்டம் இருக்குது. சரியா? அதில் ஆக்சியல் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? கியூபிக் எடுத்தாக்கா எல்லாம் ஆப்வியஸாக கியூபுக்கு சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ABC ஈக்குவல். அண்ட் ஒரு கியூப் எடுத்தோம்னாக்கா அதுக்கு ஆங்கிள்ஸ் எல்லாமே 90 டிகிரி இருக்கும், மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போ ஆல்ஃபா = β = காமா = 90 டிகிரி. சரியா? ஸோ இதெல்லாம் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஜஸ்ட் இப்போ பாருங்கள். பிராவிஸ் லாட்டிஸ் அப்படின்னாக்கா யூனிட் செல் என்னென்ன பாசிபிள். ஒரு கியூபிக் எடுத்தாக்கா அது சிம்பிள் கியூபிக்கும் இருக்கும், பாடி சென்டரும் வரும், ஃபேஸ் சென்டரும் வரும். அதுவே வந்து ரோம்பஹைட்ரல் எடுத்தாக்கா சிம்பிள் கியூபிக் மட்டும்தான் வரும். ஓகே. அடுத்து பார்த்தோம்னாக்கா BCC அண்ட் SC பாசிபிள். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, நான் இதெல்லாம் எப்படி படிக்கிறது அப்படின்னா இந்த ஷார்ட் ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த ஷார்ட் ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. சீடை ரொம்ப டேஸ்ட்டு, ஹெக்ஸா ஆர்த்தோ மோனோ ட்ரிக்கு. அதாவது சீடை ரொம்ப டேஸ்ட்டு, ஹெக்ஸா ஆர் மோனா ட்ரிக்கு. என்னென்னா சீடை எல்லாருக்குமே பிடிக்கும் தானே? கரெக்டாக. சீடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து சீடையை வந்து ஹெக்ஸா அண்ட் மோனான்னு 2 பொண்ணுங்க பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க ட்ரிக்குனால அது டேஸ்ட்டாக வந்திருக்குன்ற மாதிரி சும்மா ஒரு கற்பனையில் ஒரு ட்ரிக் மாதிரி. இல்லை உங்களுக்கு வந்து பொண்ணுங்களே எனக்கு பிடிக்காதனா அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் பொண்ணுங்க பேர் ஞாபகம் வச்சுக்கோன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சீடை ரொம்ப டேஸ்ட்டு, ஹேண்ட் ஆர் மெஷின் ட்ரிக்கு. ஹேண்டில் பண்ணதா இல்லை மெஷினில் பண்ணதா அப்படின்னு யாரோ ஒருத்தர் நம்மளே கேட்குறாங்க. சீடை ரொம்ப டேஸ்ட்டு, ஹேண்ட் ஆர் மெஷின் ட்ரிக். இந்த இது ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா, இல்லை சீடை வந்து நமக்கு கியூபிக் யூனிட் செல் கொடுக்கும், ரொம்ப ஓகே, ரொம்ப வந்து நமக்கு ராம்பஹைட்ரல் கொடுக்கும், டேஸ்ட் வந்து டெட்ராகோனல் கொடுக்கும், ஹெக்ஸ் ஹேண்டு இல்லை ஹெக்ஸை வந்து நமக்கு ஹெக்ஸாகோனல்,
ஆர் வந்து ஆர்த்தோரோம்பிக் அண்டு மெஷின் பார்த்தோம்னாக்கா நமக்கு மோனோக்ளினிக் அண்ட் ட்ரிக்கு பார்த்தோம்னா ட்ரைக்ளினிக். சரியா? ஸோ இது வந்து பேசிக்காக ஞாபகம் வச்சுருக்கு. ஜஸ்ட் இந்த சீக்வன்ஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டேபிளை ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் டக்குன்னு எக்ஸாமில் ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கனாக்கா நான் சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த காலம் ஃபுல்லாக நீங்கள் வரைஞ்சிடுவீங்க. ஓகே, இந்த காலம் ஃபுல்லாக வரைஞ்சிடணும் முதல்ல. அடுத்து என்னன்னாக்கா டக்குன்ட்டு ஆக்சியல் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆக்சியல் ஆங்கிள்னு போட்டுட்டு நான் சொல்கிற மாதிரியே வரையணும். சரி, எப்படின்னாக்கா A = B = C, A = B = C, அதுக்கப்புறமா தேர்டு மட்டும் அன்ஈக்குவல். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ஈக்குவல், நல்லா கவனிங்க. A = B = C, ஃபஸ்ட்டு ரெண்டுமே ஈக்குவல். அடுத்து செகண்ட் பார்ட் மட்டும் அன்ஈக்குவல். அடுத்து மீதி இருக்கிறது எல்லாத்துக்குமே எல்லாமே அன்ஈக்குவல். ஃபஸ்ட்டு 2க்கு A = B = C, A = B = C. செகண்டுக்கு தேர்ட் பார்ட் மட்டும் அன்ஈக்குவல். அதுக்கப்புறம் வர எல்லாத்துக்குமே எல்லாமே அன்ஈக்குவல். சரியா? அதுக்கப்புறம் ஆங்கிள் வந்து அல்டர்னேட்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா எல்லா ஆங்கிளும் ஈக்குவல், ஆல்ஃபா பீட்டா காமா மூணுமே 90. செகண்டுக்கு ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல், ஆனால் காமா வந்து நாட் ஈக்குவல் டு 90. சரியா? தேர்டு பார்த்தா திருப்பவும் எல்லாமே ஈக்குவல். ஃபோர்த்து பார்த்தா ஆல்ஃபா பீட்டா அகைன் 90க்கு ஈக்குவல், காமா வந்து டிஃப்ரெண்ட். ஃபிஃப்த்து பார்த்தா அகைன் எல்லாமே அல்டர்னேட்டாக வரும். ஆல்ஃபா அந்த ஈக்குவல் ஆங்கிள் மட்டும் அல்டர்னேட்டாக வரும். பாருங்கள், அல்டர்னேட்டாக இது ஈக்குவலு, இது ஈக்குவலு, அதுக்கப்புறமா ஆல்ஃபா பீட்டா இது ஈக்குவலு, அல்டர்னேட்டாக வந்து எல்லாமே ஈக்குவலாக வரும். சரியா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறது எதுவுமே ஈக்குவல் கிடையாது. நடுவில் இருக்கிறது மட்டும் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ஈக்குவலாக இருக்கும், தேர்ட் ஈக்குவலாக இருக்காது. ஃபஸ்ட்டு 2 ஈக்குவலாக இருக்கும், தேர்ட் ஈக்குவலாக இருக்காது. ஃபஸ்ட்டு 2 ஈக்குவலாக இருக்கும், தேர்ட் ஈக்குவலாக இருக்காது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து எல்லாமே அன்ஈக்குவலாக இருக்கும். அண்ட் இதுதான் வந்து மோஸ்ட் அன்சிமெட்ரிக்கல்னு சொல்லுவாங்க. A இஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு B இஸ் நாட் ஈக்குவல் டு C. அதே மாதிரி ஆல்ஃபாவும் எல்லாமே அன்ஈக்குவலாக இருக்குது. ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு பீட்டா நாட் ஈக்குவல் டு காமா. சரியா? ஸோ இது வந்து ஷார்ட் ட்ரிக்கில் நீங்கள் இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி MCQs கேட்டாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த டேபிளை வச்சு நீங்கள் சொல்லிடலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனாக்கா, 3 1 2 இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இது ஒன்று மட்டும் கொஞ்சம் ரேண்டம் ஆடாக இருக்கும். 3 1 2 1 4 2 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 1 2 1 4 2 1 3 1 2 1 4 2 1 3 1 2 1 4 2 1 அவ்வளோதான். ஓகே, ஸோ 3 இருக்குனாக்கா ஆப்வியஸாக அங்கே இடத்துல என்ன இருக்கும், 3 இருக்குன்னா சிம்பிள் கியூபிக்கும் இருக்கும், BCCயும் இருக்கும், FCCயும் இருக்கும். அதுவே வந்து 1 தான் இருக்குன்னா கண்டிப்பாக சிம்பிள் கியூபிக் மட்டும்தான் பாசிபிள். சரியா? அதுவே வந்து 2 இருக்குனாக்கா சிம்பிள் கியூப், அதான் 3 இருந்துச்சுனாக்கா எல்லாமே பாசிபிள். 1 இருந்துச்சாக்கா சிம்பிள் கியூபிக் மட்டும்தான். 2னாக்கா சிம்பிளும் பாடி சென்டரும். 1 இருந்துச்சுனாக்கா நான் சொன்னல 1 இருந்தால் கண்டிப்பாக சிம்பிள் கியூபிக்காக தான் இருக்கும். சரியா? 4 இருந்துச்சுனாக்கா எல்லாமே பாசிபிள், சிம்பிள் கியூபிக்கு, பாடி சென்டரு, ஃபேஸ் சென்டர், ஹெட் சென்டரும் இருக்குது. ஓகே, 2 இருந்துச்சுன்னா இந்த கேஸ் மட்டும் லைட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 2 இருந்துச்சுன்னா நார்மல் இருந்துச்சுன்னா SC and BCC ஆர் பாசிபிள் சொன்னேன். ஆனால் மோனோக்ளினிக் மட்டும் 2 இருந்துச்சுனாக்கா சிம்பிள் கியூபிக் அண்ட் ஹெட் சென்டர். ஓகே, அண்ட் ட்ரைக்ளினிக்கும் ஒன்று தான், அதுவும் வந்து சிம்பிள் கியூபிக் தான். சரியா? ஸோ இந்த ட்ரிக்கை வச்சு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த டேபிளை படிச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. எட்ஜ் சென்டர்னு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எட்ஜுக்கு நடுவில் வந்து ஒரு ஆட்டம் இருக்கும். சரியா? ரொம்ப டீட்டெயிலாக இதெல்லாம் பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் டேரெக்டாக நம்ம போவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி முக்கியமான ஒரு 4-5 கொஸ்டின் ரொம்ப ஃபேமஸாக கேட்குற கொஸ்டின்ஸ் தான் எழுதியிருக்கேன். டோட்டல் கிறிஸ்டல் சிஸ்டம் எத்தனை இப்போ தான் பார்த்தோம் 7. டோட்டல் பிராவிஸ் லாட்டிஸ் எவ்வளோனா 14. இங்கே 3 1 2 1 4 2 1ன்னு படித்தோம்ல, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா 14 வரும். மோஸ்ட் சிமெட்ரிக் எதுன்னு கேட்டால் கியூபிக், மோஸ்ட் அன்சிமெட்ரிக் எதுன்னு கேட்டால் ட்ரைக்ளினிக். கிறிஸ்டல் சிஸ்டம் ஹேவிங் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிராவிஸ் லாட்டிஸ் யார், ஆர்த்தோரோம்பிக் 4 இருந்துச்சுல, சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர், ஃபேஸ் சென்டர், ஹெட் சென்டர் எல்லாமே வந்துச்சு. ஜாமெட்ரி ஆஃப் மேட்ச் பாக்ஸ் எதுக்குன்னு கேட்டாலும் ஆர்த்தோரோம்பிக் தான் சொல்லணும். சரியா? அடுத்து வந்து எலிமெண்ட் ஆஃப் சிமெட்ரி. எலிமெண்ட் ஆஃப் சிமெட்ரினா அந்த பாயிண்ட்டை பொறுத்து நம்ம சுற்ற முடியும் கம்பவுண்டை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா சென்டர் ஆஃப் சிமெட்ரி. சென்டர் ஆஃப் சிமெட்ரினா நடுவில் இருக்க ஒரு பாயிண்ட், சிம்பிள் கியூபிக்கு நடுவில் இருக்க ஒரு பாயிண்ட். ஓகே, சரி இதில் வந்து சும்மா டெஃபினேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, பட் மற்றபடி இதில் எது இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். அடுத்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி. பிளேன் ஆஃப் சிமெட்ரினா ஒரு பிளேனை பொறுத்து நம்ம அதை சுற்ற முடியும். இந்த பிளேன் இப்படி கட் பண்ணிவிட்டு அதை சுற்ற முடியும். சரியா? இதுதான் உங்களுக்கு நான் நேரில் தான் காமிக்க முடியும். இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் கவனிங்க. பிளேன் ஆஃப் சிமெட்ரியில் 2 கேஸ் இருக்குது. ஒன்று ஆர் பாஸ், ஒன்று டி பாஸ். ஆர் பாஸ்னால் ரெக்டாங்குலர் பிளேன் ஆஃப் சிமெட்ரி, டி பாஸ்னால் டயகனல் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. அதாவது டயகனல் பொறுத்து கட் பண்ணுறது, இல்லாட்டி எட்ஜை பொறுத்து கட் பண்ணுறது. சரியா? அடுத்து ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஆக்சிஸ்னாக்கா ஒரு 2 கார்னருக்கு நடுவில் நீங்கள் ஒரு லைன் மாதிரி போட்டிங்கன்னா அது வந்து கார்னர். ஓகே, சரி இதை எல்லாத்தையும் விட்டுருங்க, இதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டேபிள். ஓகே, ஸோ இவ்வளோ சிமெட்ரிக்கெல்லாம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இது உங்களுக்கு ஒரு லக்கு, உங்களுக்கு கிடைச்சிருக்குனாக்கா யூஸ் பண்ணிக்கோங்க. டோட்டல் பிளேன் ஆஃப் சிமெட்ரி ஆக்சுவலாக பார்த்தா சென்டர் ஆஃப் சிமெட்ரி, பிளேன் ஆஃப் சிமெட்ரி, ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி 3 இருக்குது. சரியா? சென்டர் ஆஃப் சிமெட்ரி ஒன்று தான் பாசிபிள், அதுவும் சென்டர் பாயிண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். சரியா? சென்டர் ஆஃப் சிமெட்ரியில் 1 பாசிபிள். அடுத்து பிளேன் ஆஃப் சிமெட்ரியில் 9 பாசிபிள். எப்படி 9 பாசிபிள்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தா பிளேன் ஆஃப் சிமெட்ரி அகைன் ஆர் பாஸ் அண்ட் டி பாஸாக பிரித்தோம். கரெக்டாக? ஆர் பாஸில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஹெட் சென்டர்,
ஃபேஸ் சென்டர், பாடி சென்டர் 3 இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதுக்கு 3 இருக்குது. அதுவே டி பர்சன்ட் பார்த்தோம்னா 6 கார்னர் ஆட்டம்ஸ், எட்ஜ் ஆட்டம்ஸ் அண்ட் பாடி சென்டர். அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னாக்கா ஃபேஸ் சென்டர். ஸோ இந்த மாதிரி வந்து 6 பிளேன்ஸ் வந்து பாசிபிள். சரியா? ஸோ அதனால தான் வந்து டி பாஸ்க்கு வந்து 6. அடுத்து பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 3 + மொத்தம் எவ்வளோ சிமெட்ரி? 6 + 3 பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 6 + 3 பண்ணோம்னாக்கா 9 கிடைக்கும். ஸோ 9 இங்கே மேட்ச் ஆகுது, டேலி ஆகுது பாருங்கள். அதே மாதிரி ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரியில் பார்த்தாக்கா டயேடு, ட்ரையேடு அண்ட் டெக்ட்ரைடு இருக்குது. டயேடில் 6 சிமெட்ரி பாசிபிள், ட்ரையேடில் 4 பாசிபிள் அண்ட் டெக்ட்ரைடில் 3 சிமெட்ரி பாசிபிள். ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி வரும்ன்றலாம் இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். பட் இதை நீங்கள் டீட்டெயிலாக யோசிக்காதீங்க, இதெல்லாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட் இந்த வேல்யூஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 13 வருது. ஸோ டோட்டல் பிளேன் ஆஃப் சிமெட்ரி எவ்வளோ வருது? டோட்டல் பார்த்தா 23 வருது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா 23 வருது. சரியா? ஸோ இந்த டேட்டாஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து பேக்கிங் இன் 2D. பேக்கிங் இன் 2Dயில் எப்படின்னாக்கா இப்போ ஒரு ஆட்டம் அப்படியே நம்ம 2D இமேஜில் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி. ஸோ இது வந்து பேக்கிங் இன் 2D. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வைக்கிறோம், ஏ லேயர்னு வச்சுப்போம். அடுத்து அதே மாதிரி வந்து இன்னொரு லேயர் வைக்கிறோம். ஸோ இதையும் வந்து ஏ லேயர் மாதிரி அப்படியே அப்போஸ் பண்ணுறீங்க, அப்படியே வந்து அடுக்குறீங்க. ஸோ இதை வந்து ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங் சொல்லுவோம். பாருங்கள், இதெல்லாம் இந்த யூனிட்ஸை சிம்பிள் யூனிட்ஸை எடுத்து பார்த்தா ஸ்கொயர் ஷேப்பில் வரும். ஓகே, இங்கே போட்டிருக்கோம்னா ஸ்கொயர் ஷேப்பில் வரும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. இது வந்து ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங் 2Dயில் எப்படி இருக்கும்னா ஏஏ பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். கோஆர்டினேஷன் நம்பர் என்னவாக இருக்குன்னா பாருங்கள், ஏதாச்சும் ஒரு ஆட்டமை பிடிச்சிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஆட்டமை பிடிச்சிட்டு எத்தனை ஆட்டமை தொடுதுன்னு பார்த்தோம்னாக்கா அதான் கோஆர்டினேஷன் நம்பர். சரியா? கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தோம்னாக்கா 4. ஓகே, யூனிட் செல் பார்த்தா ஸ்கொயரு, ஜெட் எஃபெக்டிவ் பார்த்தா 1 அண்ட் ஏக்கும் ஆருக்கும் நடுவில் 2r = a அண்ட் பேக்கிங் ஃப்ராக்ஷன் பார்த்தா 78.5. வாய்டோடது வந்து 100 மைனஸ் பண்ணி போட்டுக்கணும். அதே மாதிரி ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங் 2D. ஏன்னா ஹெக்ஸாகனல் 3Dலையும் வரும். 2Dயில் எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஏ மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஏக்கு நடுவில் இருக்க கேப்பில் வச்சுக்கணும், பி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி ஏவே ரிப்பீட் பண்ணணும். பாருங்கள், ஏ லேயரில் ஒன்று அரேஞ்சு, அடுத்து கொஞ்சம் அதுக்கு வித்தியாசமாக பி லேயர் வைக்கிறோம், அப்புறம் திருப்பி ஏ லேயர் மாதிரி இன்னொரு லேயர் வைக்கிறோம். ஸோ அதனால் இதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா ஏபி பேட்டர்ன் வரும். ஓகே, இந்த இடத்துல ஐ திங்க் நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல கோஆர்டினேஷன் நம்பர் வந்து ஆமாம் 4 கரெக்டு தான். ஓகே, பாருங்கள் 4 ஆட்டம் தானே தொடுது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஆட்டமை தொடுது, இந்த ஆட்டமை தொடுது, இந்த ஆட்டமை தொடுது, இந்த ஆட்டமை தொடுது, மீதி அந்த 4 ஆட்டமும் தொடலை. சரியா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா கோஆர்டினேஷன் நம்பர் இதுக்கு 6, ஜெட் எஃபெக்டிவ் வந்து 3. 3 ஆட்டம் தான் இது ஜெட் எஃபெக்டிவ் தொடும். அண்ட் ஏக்கும் ஆருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் அண்ட் பேக்கிங் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்கேன். புரிஞ்சா? ஸோ அடுத்து பார்த்தோம்னாக்கா ஸ்கொயர் பேக்கிங் இன் 3D. இப்போ வந்து பார்த்தது 2D. இதே விஷயத்தை நம்ம 3Dலையும் பார்க்கலாம். ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங், இது வந்து 3Dக்கு ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங் 3D. இதுலேயும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிங்க. யூனிட் செல்னா சிம்பிள் கியூபிக்கு, ஜெட் எஃபெக்டிவ் வந்து 1, கோஆர்டினேஷன் நம்பர் 6, ஏக்கும் ஆருக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் இம்பார்ட்டன்ட் அண்ட் பேக்கிங் ஃப்ராக்ஷன் அண்ட் வாய்ட் ஃப்ராக்ஷன் எவ்வளோன்றதை நான் எழுதி போட்டேன். ஓகே, அதே மாதிரி கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்கும் பாசிபிள். கியூபிக் க்ளோஸ் பேக்கிங் ஆனால் HTPலேருந்து கியூபிக் தான், ஆனால் HTPனா என்ன ஞாபகம் இருக்கா? இப்படி வைப்போம், இதுக்கு இதோட ஹோலில் இன்னொரு லேயர் வைப்போம். இதே மாதிரி வச்சு நம்ம ஒரு கியூபும் ஃபார்ம் பண்ண முடியும். அதுதான் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங் ஃப்ரம் HTP 2D. ஓகே, HTP 2Dயே அப்படியே அடிக்கிட்டே போனோம்னா நமக்கு இது கிடைக்கும். சரியா? இல்லை லேயர் எப்படி அரேஞ்சாக இருக்கும்? லேயர் 1 பார்த்தோம்னாக்கா பேட்டர்ன் ஏபிசின்னு வரும். ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், அந்த மாதிரி ஏபிசின்னு வரும். இது அரேஞ்ச் பண்ண டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஜஸ்ட் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தோம்னா 2 கைண்ட் ஆஃப் வாய்ட் பாசிபிள், டெட்ராஹைட்ரல் வாய்டு, ஆக்டாஹைட்ரல் வாய்டு. டெட்ராஹைட்ரல் வாய்டுனா கீழே இருக்க லேயரில் 3 ஆட்டம் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆட்டமோட ஹோலை மறைக்கிற மாதிரி இன்னொன்று வச்சிங்கனாக்கா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு வாய்டு மாதிரி வரும். அது வந்து டெட்ராஹைட்ரல் வாய்டுன்னு சொல்லுவோம். இன்னொரு கைண்ட் ஆஃப் வாய்டு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா 3 ஆட்டம் இப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஓகே, இன்னொரு 3 ஆட்டம் என்ன பண்ணியிருப்போம்னா இதுக்கு மேலே இப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தா இப்போ பார்த்தா நடுவில் ஏதோ ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியுதுல்ல, நடுவில் ஒரு பாயிண்ட் தெரியுதுல, இந்த இடம் ஓட்ட தெரியுது. ஸோ இதுதான் வந்து ஆக்டாஹைட்ரல் வாய்டு அப்படின்னு சொல்லுவோம். டெட்ராஹைட்ரல் அண்ட் ஆக்டாஹைட்ரல் வாய்டு இதுதான். சரியா? ஸோ இப்போ இதோட பேட்டர்ன் பார்த்தோம்னா ஏபிசின்னு வரும். யூனிட் செல் என்ன ஃபார்ம் ஆகும்னா FCC யூனிட் செல். ஸோ FCC யூனிட் செல்லோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதே ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே ரிப்பீட் ஆகும். சரியா? அடுத்து பார்த்தோம்னா ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங் ஃப்ரம் HTPலேருந்து நம்ம ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஸ்கொயர் க்ளோஸ் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங் பார்த்தோம். இப்போ HTP யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங்கும் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். சரி, அதில் இம்பார்ட்டன்ட் திங்ஸை மட்டும் நோட் பண்ணுங்கள், ரொம்ப டீட்டெயிலாக இது பார்க்க வேணாம். இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னாக்கா லேயரோட அரேஞ்ச்மெண்ட் ஏபின்னு அரேஞ்சாக இருக்கும். பேட்டர்ன் ஏபின்னு அரேஞ்சாக இருக்கும். யூனிட் செல் என்ன வரணும்னா ஆப்வியஸாக ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங் தான் வரும். ஜெட் எஃபெக்டிவோட வேல்யூ கால்குலேட் பண்ணது எவ்வளோனாக்கா நமக்கு இதை கால்குலேட் பண்ணி பார்த்தா தெரியும். 3 + 1 4 + 2 6ன்னு வரும். ஜெட் எஃபெக்டிவ் வந்து 6ன்னு வரும்.
கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தா 12, எத்தனை ஆட்டம்ஸை தொடுன்னு பார்த்தா 12. அண்ட் அதுக்கப்புறம் ஏக்கும் ஆருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் இங்கேயும் வந்து 2r = a தான். அண்ட் பேக்கிங் ஃப்ராக்ஷனோட ஃபார்முலா இருக்குது, அதை வச்சு நம்ம பேக்கிங் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ வரும்னாக்கா 74% வரும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் வாய்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரையாங்குலர் வாய்ட், 3 ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்க வாய்டு ட்ரையாங்குலர் வாய்டுன்னு சொல்லுவோம். வாய்டோட கோஆர்டினேஷன் நம்பர் வேறு, நார்மல் கோஆர்டினேஷன் நம்பர் வேறு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரையாங்குலர் வாய்டு இருந்தால் அதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன 3, எத்தனை ஆட்டம் வச்சு அந்த வாய்டு வருது அப்படிங்கிறது தான் கோஆர்டினேஷன் நம்பர். சரியா? அதே மாதிரி டெட்ராஹைட்ரல் வாய்டு இப்போ தான் சொன்னேன், 3 ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4. ஓகே, HCPயாக இருந்துச்சுனாக்கா ஜெட்டோட வேல்யூ வந்து 4. ஓகே, ஒரு வேளை கியூபிக் க்ளோஸ் கேப் பேக்கிங் 3Dயில் பார்த்தோம்ல, ஹெக்ஸாகனல் வச்சு நம்ம கியூபிக்கும் பண்ணுவோம், ஹெக்ஸாகனலும் பண்ணுவோம். ஓகே, ஸோ கியூபிக்காக இருந்துச்சுனாக்கா ஜெட் வந்து 4, ஹெக்ஸாகனலாக இருந்துச்சுனாக்கா ஜெட்டோட வேல்யூ வந்து 6. ட்ரையாங்குலர் டெட்ராஹைட்ரல் வாய்டுக்கு பேசுகிறோம், நார்மல் ஜெட்டை பற்றி பேச வாய்டுக்கு பார்க்குறோம். ஓகே, ஒரு வாய்டு எத்தனை ஆட்டமை தொடுது அதை பொறுத்து. சரியா? அதே மாதிரி இதுக்கு வந்து டெட்ராஹைட்ரல் வாய்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தாக்கா 8 இருக்கும். ஜெட்டோட வேல்யூ 4னாக்கா ஆப்வியஸாக இன்ட்டு 2 போட்டோம்னா டெட்ராஹைட்ரல் வாய்டு கிடச்சிரும். அதே மாதிரி HCPக்கு ஜெட் வந்து 6னாக்கா டெட்ராஹைட்ரல் வாய்டு வந்து அதில் எவ்வளோ இருக்குன்னா 12 இருக்கும். சரியா? ஸோ THV பார்த்தா 8 ஃபார் CCP அண்ட் THV12 வந்து HCP. இதுவே ஒரு கொஷனாக கேட்பாங்க. ஓகே, அடுத்து வந்து ஆக்டாஹைட்ரல் வாய்டு கோஆர்டினேஷன் நம்பர் 6. CCPக்கு ஜஸ்ட்னா பார்த்தோம் 4, HCPக்கு வந்து Z 6. ஆக்டாஹைட்ரல் வாய்டு எப்படி இருக்கும்னாக்கா ஜெட்டோட வேல்யூ என்னமோ அதுதான் ஆக்டாஹைட்ரல் வாய்டோட வேல்யூவாகவும் இருக்கும். சரியா? ஸோ இங்கே வந்து ஆக்டாஹைட்ரல் வாய்டு இதுக்கு 4, ஆக்டாஹைட்ரல் வாய்டு 6. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வரைஞ்சும் காமிச்சிருக்கேன், பை ட்ரையாங்குலர் வாய்டு மாதிரி இருக்கும். அடுத்து கியூபிக்கல் வாய்டு ஜஸ்ட் 4 ஆட்டம், அதுக்கு மேலே திருப்பி ஒரு 4 ஆட்டம் வச்சா கியூபிக்கல் வாய்டு. அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 8. சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லு. நம்பர் ஆஃப் வாய்ட்ஸ் என்னென்னு பார்த்தா 1 தான். சரியா? அவ்வளோதான்டா. ஸோ இதெல்லாம் பேசிக்கு. அண்டு லொக்கேஷன் ஆஃப் வாய்ட்ஸ் சொன்னால் இது அந்தளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா மேபி உங்களுக்கு இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். டெட்ராஹைட்ரல் வாய்டு வந்து 8 இடத்துல இருக்கும். டெட்ரா ஈச் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2 பேருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் √3a/4. இதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. காம்படிஷன் லெவலில் இது இம்பார்ட்டன்ட், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சும்மா எழுதி போட்டேன். அடுத்து வந்து ஆக்டாஹைட்ரல் வாய்டுக்கு அதே மாதிரி லொக்கேஷன் எங்கெங்கே இருக்கும்ன்ட்டு. சரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா நீங்கள் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து வந்து அயோனிக் கம்பவுண்ட். அயோனிக் பார்த்தோம்னா ஆனியோன் கேட்டியோன் 2 அயோன்ஸ் தெரியும் நமக்கு. சரியா? ஜென்ரலாக இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஆட்டம்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், வாய்ட் சின்னதாக இருக்கும். சரியா? அப்போ ஆட்டம்ஸை வந்து நம்ம என்ன எடுத்துப்போம்னா ஆனியோனை எடுத்துப்போம், வாய்ட்ஸை வந்து கேட்டியோனை எடுத்துப்போம். அதாவது ஆட்டம்ஸை வந்து ஆனியோனாக எடுத்துப்போம், வாய்ட்ஸை வந்து கேட்டியோன்ஸாக எடுத்துப்போம். அந்த மாதிரி சும்மா எடுத்துப்போம். ஸோ இப்போ ஒரு ரேஷியோ வரும், ரேஷியோ ஆஃப் வாய்ட் டிவைடட் பை ரேஷியோ ஆஃப் அயோன், ஆர் கேட்டியோன் டிவைடட் பை ஆர் அனியோன். இந்த ரேஷியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், RC/RA. அந்த ரேஷியோவை பொறுத்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டேபிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். 0.155லேருந்து 0.225, 0.225லேருந்து 0.414, 0.414லேருந்து 0.732, 0.732லேருந்து 1. சரியா? ஸோ இப்போ ஒரு வேளை உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் கொடுத்துருவாங்க, ரேடியஸ் ஆஃப் கேட்டியோன், ரேடியஸ் ஆஃப் ஆனியோன் கொடுத்துருவாங்க. அதை வச்சு இதோட ஜாமெட்ரி என்னவாக இருக்கும், எவ்வளோ கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் வாய்டு இருக்கும், அண்ட் அது என்ன கைண்ட் ஆஃப் எலிமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இதே மாதிரி இங்கே இருக்க எலிமெண்ட்டே கொடுத்துட்டு NaCl இருக்குது, கால்குலேட் த கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரேடியஸை வச்சு டிவைட் பண்ணி கொண்டு வரணும். ஓகே, ஸோ இந்த டேபிள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அது போதும். சரியா? அடுத்து வந்து டிஃபெக்ட்ஸ் பார்த்தோம்னாக்கா இப்போ நம்ம ஒரு கம்பவுண்டை ஹீட் பண்ணுறப்ப ஆப்வியஸாக அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்லாம் மாறும், ஆட்டம்ஸ்லாம் பிரிஞ்சு போயிடும், ஆட்டம்ஸ்லாம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகிறத நம்ம படிக்கிறோம். இஃப் ஹீட் அண்ட் அயனிக் கம்பவுண்ட் த கேட்டியோன் அனியோன் டிஸ்டர்ப் ஆகிறது எப்படிலாம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு பார்த்தாக்கா டிஃபெக்ட் ஆக்சுவலாக 3 கைண்டில் இருக்குது. ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட், நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட், இம்பியூரிட்டி டிஃபெக்ட். ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்டில் 2 டிஃபெக்ட் இருக்குது, ஸ்காட்கி அண்ட் ஃப்ராங்கல் டிஃபெக்ட். நான் ஸ்டாக்கியோமெட்ரி மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் டியூ டு ஆனியோன் வேகன்சி, மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் டியூ டு எக்ஸ்ட்ரா கேட்டியோன். ஆனியோன் வேகன்சி இருக்கனாலே மெட்டல் எக்ஸஸ் வரலாம், இல்லாட்டி கேட்டியோன்ஸ் கம்மி ஆகிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து மெட்டல் எக்ஸஸ் வரலாம், இல்லாட்டி மெட்டல் டிஃபெக்ட் டெஃபிஷியன்சின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதுக்கப்புறம் இம்ப்யூரிட்டி இருக்கனால ஒரு டெஃபிஷியன்சி. ஸோ இத்தனை கேட்டகரி இருக்குது. ஜென்ரல் ஸ்டாஷியோமெட்ரினா ஒன்றும் இல்லைடா, ரேஷியோ ஆஃப் ஆனியோன் கேட்டியோன் தான் ஸ்டாஷியோமெட்ரின்னு சொல்லுவோம். ஓகே, ஒருவேளை நீங்கள் இப்போ ஹீட் பண்ணுறப்ப 2 ஆனியோன் மிஸ் ஆகிடுச்சு, 2 கேட்டியோன் மிஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், ஈக்குவலாக மிஸ் ஆயிடுச்சு. ஆனியோன் 2 காணாமல் போயிடுச்சுன்னா கேட்டியோனும் 2 காணாமல் போயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து ஸ்டாஷியோமெட்ரி சொல்லுவோம். இந்த ரேஷியோ மெயின்டெனன்ஸ் தான் ஸ்டாஷியோமெட்ரி. அதை பேஸ் பண்ணி ஸ்காட்கி அண்ட் ஃப்ராங்கல் டிஃபெக்ட் இருக்கும். NCERTயில் சூப்பராக வந்து இதுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா சில அயோன்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு ஈக்குவலாக. பாருங்கள், ஆனியோன்ஸ் 2 காணோனாக்கா ஆட்டோமேட்டிக்காக கேட்டியோன்ஸும் 2 காணாமல் போயிருக்கும். பிங்க் கலர்லாம் வந்து என்னது, நமக்கு பிங்க் கலர்லாம் வந்து நமக்கு
பிங்க் கலர்லாம் வந்து கேட்டையோன். சரியா? பார்த்தோம்னா 1 2 கேட்டையோன் மிஸ் ஆகிருக்கு. ஓகே, அப்போ 2 ஆனியோன் மிஸ் ஆகிருக்கும் பாருங்கள். இங்கே ஒரு ஆனியோன் மிஸ் ஆகிருக்கு அண்டு இங்கே ஒரு ஆனியோன் மிஸ் ஆகிருக்கு. ஸோ 2 கேட்டையோன் காணும் அப்படின்னா 2 ஆனியோன் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவோம், ஸ்காட்கி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையோன் அண்ட் ஆனியோன்ஸ் ஆர் மிஸ்ஸிங், டென்சிட்டி ஆஃப் த கம்பவுண்ட் டிக்ரீசஸ். ஆப்வியஸாக அயோன்ஸ் தான் காணாமல் போயிடுச்சுன்னா டென்சிட்டி கம்மியாகும். இந்த டிஃபெக்ட் ஜென்ரலி எங்கெல்லாம் வரும்னாக்கா கோஆர்டினேஷன் நம்பர் கம்மியாக இருக்க இடத்துலலாம் வரும். ஹை கோஆர்டினேஷன் நம்பர் இருக்க இடத்துல வராது. சரியா? ஸோ NaCl, KCl, CSCl, KBr இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்காட்கி டிஃபெக்ட். அடுத்து ஃப்ராங்கல் டிஃபெக்ட்னா என்னென்னாக்கா கேட்டையோன்ஸ் அண்ட் ஆனியோன்ஸோட ரேஷியோ சேமாக தான் இருக்கும். ஓகே, கேட்டையோன்ஸ் அண்ட் ஆனியோன்ஸோட ரேஷியோ சேமாக தான் இருக்கும், ஆனால் வேறு இடத்துல ஷிஃப்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டையோன் லாஸ்ட் பட் ஷிஃப்டட் டு சம் அதர் பிளேஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல ஆக்சுவலாக கேட்டையோன் இருக்க வேண்டியது, நீங்கள் ஹீட் பண்ணதுனால காணாமலாம் போகல, அது மெட்டல்குள்ளேயே தான் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ளேயே தான் இருக்குது, ஆனால் வேறு இடத்துல ஷிஃப்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக? ஸோ இதை தான் வந்து ஃப்ராங்கல் டிஃபெக்ட்னு சொல்கிறோம். ஸ்காட்கியில் காணாமலே போயிடுச்சு, இங்கே காணாமலாம் போகல, ஜஸ்ட் என்ன ஆகிடுச்சு, உங்கள் கேட்டையோன் வந்து லைட்டாக கொஞ்சம் இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, இந்த பிங்க் கலர்லேருந்து கிரே கலருக்கு ஜம்ப் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஃப்ராங்கல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கேட்டையோன் இஸ் மைக்ரேட்டட் டு த இன்டர்ஸ்டீஷியல் சைட். அங்கே எங்கேயாச்சும் ஓட்ட சின்னதாக இருந்துச்சுன்னா அங்கே போய் கேட்டையோன் உட்காந்துக்கோ, டென்சிட்டி வந்து மாறாது. ஏன் மாறல? ஏன்னா கேட்டையோன்ஸ் காணாமல் போகல. ஸ்காட்கியில் கேட்டையோன்ஸ் காணாமலே போயிடுச்சு, இங்கே காணாமல் போகல, ஸோ டென்சிட்டி மாறல. லோ கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள்ஸாக நோட் பண்ணிக்கோங்க, ZnS, AgScl, AgI இதெல்லாம். ஓகே, AgBr ஷோஸ் போத். AgBr மட்டும் ஸ்காட்கி டிஃபெக்ட்டும் காமிக்கும், இதுவும் காமிக்கும். சரியா? ஸோ அதனால் ரெண்டுமே அந்த AgCN மட்டும் காமிக்கும். சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எழுதி போட்டிருந்தேன். ஸோ இது இம்பார்ட்டன்ட் இல்லை, அடுத்து பார்ப்போம். அடுத்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஓகே, மெட்டல் எக்ஸஸ் வந்து இப்போ என்னன்னாக்கா மெட்டல்னு யாராவது சொல்லுவோம், கேட்டையோன்ஸ் இருந்தால் வி கால் இட் அஸ் மெட்டல். கரெக்டாக? மெட்டல் எக்ஸஸ் அப்படின்னா கேட்டையோன்ஸ் அதிகமாக இருக்குது. கேட்டையோன்ஸ் எப்போ அதிகமாக இருக்கும்? 2 கேஸு. ஒன்று கேட்டையோனோட நம்பர் அதிகமாக்கிடணும், ப்ளஸ் சார்ஜ் அதிகமாக்கி விட்டுறணும், இல்லாட்டி அங்கே அதில் இருக்க மைனஸ் சார்ஜை ரிமூவ் பண்ணிடணும். சரியா? ஸோ அப்போ அது 2 கேஸு மெட்டல் எக்ஸஸாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் டியூ டு ஆனியோன் வேகன்சி பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆனியோன் வந்து கம்மி ஆகிடுச்சு. ஆனியோன் கம்மி ஆகிடுச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம்? ஆனியோன் கம்மி ஆகிடுச்சுன்னா ப்ளஸ் சார்ஜோட ரேட் வந்து அதிகமாகிடும். ஸோ இதை வந்து மெட்டல் எக்ஸஸ். வென் அல்காலி மெட்டல் ஹேலைட் இஸ் ஹீட்டட் வித் வேப்பர் ஆஃப் அல்காலி மெட்டல் இட் இஸ் அப்சர்வ். ஜென்ரலாக எப்போ வரும்னாக்கா அல்காலி மெட்டல் ஹேலையில் அதோட வேப்பர் கூட நீங்கள் ஹீட் பண்ணால் நடக்கும். சரியா? NaCl வந்து எண்ணெய் கூடயே ஹீட் பண்ணிங்கன்னா, NaCl எண்ணெய் கூடயே ஹீட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நடக்கும். சரியா? ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகுது, மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் டியூ டு ஆனியோன் வேகன்சி. ஏன்னா அந்த Cl மைனஸ் காணாமல் போயிடும். அப்போ அதுக்கு பதிலாக எலக்ட்ரான்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ எலக்ட்ரானும் ஆனியோனும் சேம் கிடையாது. நெகட்டிவ் இருக்கேனா அப்படின்னு சொல்லக்கூடாது. எலக்ட்ரான் வந்து வேறு, ஆனியோன் வேறு. ஆனியோன் ரொம்ப பெருசு, எலக்ட்ரான் சும்மா லைட்டாக சின்னதாக இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ், அவ்வளோதான் விஷயம். சரியா? ஸோ இதான் வந்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். இப்போ அடுத்து பார்த்தோம்னாக்கா மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் டியூ டு எக்ஸ்ட்ரா கேட்டையான். சில டைம் என்ன ஆகும்னா நம்ம ஹீட் பண்ணும்போது வெளியேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேட்டையான் வந்துடும். ஓகே, ஸோ அதை வந்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் டியூ டு extra cation. So இது ZnO மட்டும் அப்சர்வ் பண்ணும். when ZnO is heated this type of defect is observed. சரியா? என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரா ஆக்சிஜனோட ரியாக்டிவிட்டினால எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சார்ஜ் கிடச்சிரும். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். திஸ் டிஃபெக்ட் இஸ் டியூ டு த டி பிளாக் எலிமெண்ட்டில் மட்டும்தான் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் வரும். டி பிளாக் எலிமெண்ட் ஏன்னா இந்த இடத்துல ரேஷியோவே அதுக்கு வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகாது. ஆனியோன் கேட்டையோன் ரேஷியோவே ப்ராப்பராக மெயின்டைன் ஆகாது. சரியா? ஸோ இது ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஜஸ்ட் வேணால் நீங்கள் பாயிண்ட் படிச்சுக்கோங்க. நடுவில் சில மெட்டல்ஸ்லாம் வந்து காணாமலே போயிடும். சரியா? ஸோ இதுதான் வந்து மெட்டல் டெஃபிஷியன்ட் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டலில் கேட்டையோனே கம்மியாகிடுச்சு. ஓகே, அடுத்து இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட். இம்ப்யூரிட்டி ஆப்வியஸாக ஒரு மெட்டலுக்குள்ளே ஏதாச்சும் இம்ப்யூரிட்டி இருந்துச்சுனாக்கா அப்போ உங்களுக்கு இந்த டிஃபெக்ட் வந்து வரும். சரியா? NaCl வந்து வேறு ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்குள்ளே டோப் பண்ணும்போது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், டோப் பண்ணி வேறு ஒரு எலிமெண்ட்டை உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இவ்வளோ தான் உங்களோட சாலிட் ஸ்டேட். இதுக்கு தேவையான நியூமெரிக்கல்ஸை நம்ம ஆல்ரெடி பேட்சில் போட்டுருவோம். சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் நியூமெரிக்கல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஷார்ட்டாக ஒன் வீடியோவில் என்ன இம்பார்ட்டண்ட்டோ அது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். சரியா? கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒருவேளை உண்மையாலே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சரியா? நான் வெயிட் பண்ணுவேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா இந்த சீரிஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.